Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minin wal muslimin kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa idh ibtada Ibrahim rabbuhu bikalimatin fa'atammahun. Qala inni ja'iluka lin-nasi imama. Qala wa min dhurriyyati. Qala la yanalu 'ahdil zalimin. Qala an-nabiy sallallahu alaihi wasallam hadha sunnatu abikum Ibrahim. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasuluhun nabiyyul karim wa nahnu ala dhalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. அன்புநின்ற பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க அரஃபாவுடைய தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதுவும் ஜும்ஆவுடைய தினத்திலே நமக்கு இரண்டாக சேர்ந்து கிடைத்திருக்கிறது. இரண்டு சிறப்புகளும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள்வானாக. இந்த அரஃபாவுடைய தினத்திலே நடந்த நிகழ்வுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல ரிவாயத்துகளிலே நமக்கு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்த பல்வேறு நிகழ்வுகளை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசிக்கிறேன். அதிலே நாம் நாளைய தினம் அனுஷ்டிக்க இருக்கக்கூடிய அந்த பக்ர ஈத் தியாகம், அந்த தியாகத்தினுடைய துவக்கம் எங்கிருந்து துவங்கியது என்று பார்க்கிறோம். ஒரு மனிதனது வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு நிகழ்வு தியாகமாக இருக்கலாம். நான் எனக்காக வைத்திருந்தேன், அதை ஒருவர் கேட்டால் தந்துவிட்டேன் என்று அதை தியாகமாக சொல்கிறோம். எனது வாழ்நாள் முழுக்க நான் தியாகம் செய்து விட்டேன் என்கிறோம். என்னுடைய கடைகணிகளை எல்லாம் தியாகம் செய்து விட்டேன் என்கிறோம். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது தியாகத்துக்கு ஈடாக இணையாக எவரும் தியாகம் செய்திட முடியாது. உண்மையிலேயே குர்பானி என்றால் அதுதான் குர்பானி. ஒருவர் சம்பளத்துக்கு வேலை பார்த்து மாதம் சம்பளத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு 25 ஆண்டு காலங்கள் வேலை செய்த பிறகு சொல்லுவார், நான் குர்பானிக்கியா, என்னுடைய 25 வருஷத்தை நான் குர்பானி கொடுத்து விட்டேன் என்பார். ஆனால் மாதாந்திர சம்பளத்தை ஒழுங்காக வாங்கி இருப்பார். அல்லது கடைகண்ணிகளிலிருந்து லாபங்களை பெற்றிருப்பார். அதன் மூலமாக பல சம்பாத்தியங்களை கண்டிருப்பார், சந்தோஷங்களை பெற்றிருப்பார். ஆனால் தன் வாழ்நாள் முழுக்க தான் தியாகம் செய்ததாக சொல்லுவார். நான் என் பிள்ளைகளை வளர்த்ததிலே, ஆளாக்கியதிலே, உருவாக்கியதிலே பெரிய தியாகத்தை நான் செய்தேன் என்பார். என்ன தியாகம் செய்திருக்கிறார்? பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி இருக்கிறார். இப்பொழுது பிள்ளைகளின் மூலமாக வருமானங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன தியாகம் இருக்க போகிறது? ஆனால் மனிதன் இதையெல்லாம் தியாகமாக கருதுகிறான். உண்மையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால் வாழ்க்கை முழுக்க தியாகமாகத்தான் இருந்திருக்கிறது. அவர்களது தியாகம் முழுக்க அல்லாஹ்வை சார்ந்ததாக, இறை சார்ந்த, குர்பியத்தை சார்ந்த, இறை நெருக்கம் தேடி, இறைவன் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன், அவனை எப்படி தெரிந்து கொள்வது, அவன் ஒருவனா இல்லை பல நபரா, அவன் யார், எங்கே இருக்கிறான், அவனது சக்தி என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன,
அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான், இனி என்ன செய்ய போகிறான், இதையெல்லாம் ஒருவன் ஆராய்ந்து அறிந்து கொள்ள நினைத்தால் அதிலே கிடைக்கின்ற பிரச்சனைகள் ஒன்று இரண்டல்ல. அதை அல்லாஹ்வே சொல்லுகின்றான். இப்ராஹீமை நாம் சோதித்தோம் என்கிறான். நாம் பல விஷயங்களை கொண்டு இப்ராஹீமை நாம் சோதித்தோம், ஆனால் அவர் அதை பரிபூர்ணப்படுத்தினார், அதிலே எந்த குறையும் வைக்கவில்லை. எனவே அவரை நாம் அவருடைய உம்மத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும், உலகம் உள்ளளவும் வருகின்ற யாராக இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தழுவித்தான் அவர்கள் இருந்தாக வேண்டும் என்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த உம்மத்துக்கும், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அனைவருக்குமான இமாமாக நாம் ஆக்கினோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படி என்றால் ஒருவன் தலைவனாக ஆக வேண்டும் என்றால் பல்வேறு சோதனைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும், அல்லது சோதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். சோதனையிலே அவர் சிக்குண்டு அந்த சோதனையை ஏற்றுக்கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும், அதிலே சாகித்தியம் படைத்தவராக இருக்க வேண்டும். எனக்கு எந்த சோதனைகளுமே வரக்கூடாது, ஆனால் நான் தலைவனாக இருக்க வேண்டும், தலைமை பதவி எனக்கு வேண்டும் என்றால் ஒரு நாட்டின் தலைவனாக, ஒரு குடும்பத்தின் தலைவனாக, அல்லது ஒரு கோத்திரத்தால் போற்றப்படுகின்ற ஒரு உயர்ந்த மனிதனாக நிச்சயமாக ஆக முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன் கால இன்னி, நான் சொன்னேன், அல்லாஹ் சொல்கிறான். கால, அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாஇலுக்க லின்னாசி இமாமா, உன்னை பொது ஜனங்கள் அனைவருக்கும், அங்கே லின்னாசி என்றுதான் சொல்கிறானே தவிர முஸ்லிம்களுக்கு நான் இமாமாக ஆக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களை அனைவருக்கும் இஸ்லாமியனாக, அனைவருக்கும் இமாமாக யூதர்களும் போற்றுவார்கள், கிறிஸ்தவர்களும் போற்றுவார்கள், முஸ்லிம்களாக இருக்கிற நாமும் அப்படித்தான் போற்றுகிறோம். எந்த ஒரு காரியம் நபி அவர்கள் செய்தாலும் சொல்லுவார்கள், இது உங்களுடைய தந்தை சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சுன்னத் இது என்பார்கள், அவர்களது வழிமுறை என்பார்கள். எல்லா விஷயங்களையும் நபி அவர்கள் தன் மூலமாக அறிமுகப்படுத்தி, இதை நானாக சொல்லவில்லை, எனக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள், அதைத்தான் அல்லாஹ் எனக்கும் உத்தரவிட்டிருக்கிறான் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து 9வது தலைமுறையிலே பிறக்கிறார்கள். பாபில் என்கிற நகரத்திலே, அந்த நகரத்திலிருந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கஸ்பா, ஒரு சின்னதொரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு கௌசா என்று பெயர் சொல்கிறார்கள். அந்த இடத்தில் தான் பிறக்கிறார்கள். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே பாபில் என்கிற நகரத்தில் பிறந்தார்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் பாபில் என்கிற நகரத்திலே ஒரு சின்னதொரு கஸ்பாவிலே, அங்கே கௌசா என்கிற பெயர் பெற்ற அந்த இடத்தில் தான் பிறக்கிறார்கள். எனவேதான் 2 ஹிஜ்ரத் செய்த பெருமைக்குள்ளவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எல்லா நபிமார்களும் ஒரு ஹிஜ்ரத் செய்தார்கள், ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 ஹிஜ்ரத் செய்தவர்கள். ஒன்று, அந்த கௌசா என்கிற இடத்திலிருந்து பாபிலுக்கு, அந்த பாபிலை சார்ந்த இடம்தான், பாபிலுக்கு அருகாமையிலே இருக்கிற இடம்தான் கூஃபா. அந்த கூஃபாவுக்கு அல்லாஹ் போக சொன்னான். எனவே பாபிலிருந்து கூஃபாவை நோக்கி, பிறகு கூஃபாவிலிருந்து ஷாமை நோக்கி, ஆக 2 ஹிஜ்ரத்தை அல்லாஹ் செய்ய சொல்லி, அப்படி ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் பிறந்த குடும்பமே சிலைகளை செய்கின்ற குடும்பம். நினைத்து பாருங்கள், சிலைகளை செய்து விற்பனை செய்கின்ற குடும்பம் என்றால் எப்படிப்பட்ட குடும்பம். நாம் இப்பொழுதும் கூட பார்க்கிறோம், இந்த காலத்திலும் கூட எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சிலையை செய்கின்ற குடும்பத்தில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஒரு ஒட்டுமொத்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருகிறார். இன்றைய காலகட்டத்திலேயும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளை கடந்து இன்றைய காலகட்டத்திலும் கூட முழுக்க முழுக்க அவர்களுடைய அத்துணை அனுஷ்டானங்களையும் பேணக்கூடிய எத்தனையோ பிராமண குடும்பங்களில் இருந்து ஒரு சிலர் இஸ்லாமியர்களாக மாறுவார்கள். அப்படி எத்தனையோ நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சாமானியமாக வெளியே வர முடியாது. அவர்களது சிந்தனை ஓரிரை கொள்கையை உறுத்தினாலும் கூட, கல்விலே உண்மை புலப்பட்டாலும் கூட வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கொண்டவர்கள்.
அதிலிருந்து ஒருவர் வெளியே வருவார் பாருங்கள், முழு சக்திகளையும் உதவிகளையும் பெற்றவராக வெளியே வருவார். அவரை கொண்டு மிகப்பெரிய காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். அப்படி நிறைய நபர்களை நாம் பார்த்திருக்கிறேன், நினைத்து பார்க்கிறோம். பெரியவர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலையை செய்து விற்கின்ற குடும்பம். அந்த குடும்பத்திலே பிறந்த போதுதான் கேட்டார்கள், அம்மா உங்களை படைத்தது யார்? என்னை படைத்தது யார்? நம் தந்தையை படைத்தது யார்? படைத்தது யார் என்கிற கேள்வி என்று எந்த குழந்தையாவது கேட்டிருக்கிறதா? நமக்கும் தான் குழந்தைகள் பிறக்கின்றன. எந்த குழந்தையாவது நாம என்ன செய்யறோமோ அது அப்படியே அந்த குழந்தை செய்யும். நாம சஜ்ஜதா செஞ்சா சஜ்ஜதா செய்யும், ருக்கூல போனா ருக்கூல வரும். நாம அத்தஹியாத்துல உட்கார்ந்தா அதுவும் அத்தஹியாத்துல உட்காரும். நாம முசல்லா போட்டா அதுவும் ஒரு குட்டி முசல்லாவை போட்டு நிற்கும். நாம என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்யும். எனவேதான் வீட்டிலே வைத்து பிள்ளைகள் பார்க்க நீங்கள் தொழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் உங்களை படைத்தது யார் என்கிற கேள்வியை கேட்ட குழந்தை என்று பார்த்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாயை பார்த்து கேட்டார், உங்களை படைத்தது யார்? ஏன் இப்படி கேட்கிறாய்? நம்முடைய அரசன் தான் நம்மை படைத்தான். என்னை படைத்தது அரசன் தான். நம்முடைய தந்தையை படைத்தது அரசன் தான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அரசனை படைத்தது யார் என்று கேட்டார். அரசனை படைத்தது யார் என்று கேட்டபோது கன்னத்தில் ஓங்கி அறைந்து, இந்த கேள்விக்கெல்லாம் என்ற பதில் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல தந்தை வருவார், அவரிடத்தில் கேள். தந்தை வந்தார், தந்தையிடத்திலும் இதையே கேள்வி கேட்டு கடைசியாக மன்னரை படைத்தது யார் என்று கேட்டபோது மீண்டும் ஒரு அறை. தன்னுடைய வாழ்நாளிலே முதலாக வாங்கிய காயத்தழும்பு கன்னத்தில் அறைந்த அந்த அறை, நினைத்து பாருங்கள், தியாகமா இல்லையா? அந்த சின்ன வயதிலே இதையெல்லாம் கேட்கக்கூடாது, கண்ட கேள்விகள் கேட்டுக்கொண்டு என்று கேள்விகள் கேட்க வேண்டாம் என்பதுதான் உலக மதங்களின் அபிப்பிராயங்கள். கேள்விகள் கேளுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நீங்கள் அப்படியே ஏற்க வேண்டியதில்லை, விளங்கி அமல் செய்யுங்கள், கேட்டு அமல் செய்யுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், तुम जानते नहीं हो तो जानने वालों से पूछ लो. நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எப்படிப்பட்ட மார்க்கம்? அப்படியே நீங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் அல்ல. அப்படி என்றால் யார் இறைவன் என்கிற அந்த தேட்டம் வந்தது 15 வயதாக இருக்கும் அந்த நேரத்தில். கிதாபில் எழுதுகிறார்கள், 15 வயது பிள்ளைகளுக்கு பேட்டு தான் தெரியும், பால் தான் தெரியும், அவர்களுக்கு விளையாட்டுகள் தான் தெரியும். காலிலே சக்கரத்தை கட்டி கொண்டு வேகமாக உருளுவார்கள், அதுதான் தெரியும். இன்றைய விளையாட்டுகளிலே மூழ்கிருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? 15 வயதிலே அல்லாஹ் யார் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த சின்ன பிள்ளைகளிலே குழந்தையாக இருக்கிற பொழுதே பேசக்கூட இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்திலேயே அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று நாமும் விரலை உயர்த்தி காட்டினால், அதே போன்று அல்லாஹ் ஒருவன் என்று இப்படி வானத்தை நோக்கி உயர்த்தி காட்டும். நாம் என்ன செய்கிறோமோ அதை அந்த குழந்தை செய்து காட்டும். அல்லாஹ் ஒருவன், எங்கே அல்லாஹ் ஒருவன் சொல், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று இப்படி காட்டும். அதே நாம இப்படி செஞ்சு காட்டினா அதே மாதிரி அந்த குழந்தை இப்படி செஞ்சு காட்டும். இப்படி நிமித்து காட்ட வேண்டிய அந்த விரலை ஜாக்கிரதை மூக்கு அறுத்துருவேன் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, உடனே அந்த குழந்தையும் ஜாக்கிரதை மூக்கு அறுத்துன்னு சொல்லுது. அல்லாஹ் ஒருவன் இப்படி காட்டினால் இப்படி காட்டுகிறது. அதே நேரத்தில் விரலை கொஞ்சம் அசைத்து காட்டினால் அதே போன்று குழந்தையும் அசைத்து காட்டுகிறது. வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளி மிக உயர்ந்த மனிதர், மிகச் சிறந்த மனிதர் வந்திருப்பார், அவர்தான் எல்லாமே எங்கிருக்கும். அவரை பார்த்து அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அவருக்கு? என்னங்க பிள்ளைக்கு பழக்கி கொடுத்திருக்கிறீங்க, விரலை இப்படி காட்டுது, மிரட்டுது எங்க குழந்தை என்பார். அந்த குழந்தைக்கு அதுதான் அந்த கால பருவம். ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ் யார்? படைத்தவன் யார்? என்னையும் உங்களையும் படைத்தவன் யார்? எனக்கு விடை தெரிந்தாக வேண்டும். இதெல்லாம் சிந்திக்காதே, தானாக விளங்கும். இப்பொழுது முதலில் இதை போய் விற்று வா. இதை நீ விற்று வந்தால் தான் வஜீபனமே. உனக்கும் எனக்கும் தந்தைக்கும் வீட்டிலே சோறு பொங்க வேண்டும் என்றால் விற்று வா. உடனே சிறைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கிறோம் அல்லவா, பெரிய தராசு. அந்த தராசிலே ஒரு பக்கம் இரு பக்கம் இரண்டும் சமமாக இருக்கின்ற வகையிலே வஸ்துகளை ஏற்றுக்கொண்டு புஜத்திலே சுமந்த வண்ணம் வியாபாரிகளை பார்க்கிறோம்.
அது போன்ற சிலைகளை எடுத்துக்கொண்டு போகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் புஜத்திலே சுமந்து கொண்டு போகிறார்கள் அந்த சிலைகளை. அந்த சிலைகளிடத்திலே பேசுகிறார்கள், உன்னால் என்ன பயன்? உனக்கு உன்னாலேயே பயனில்லை. உனக்கு வருகின்ற ஆபத்துகளை நீயே சரி செய்ய முடியாது. பிறகு எங்களுக்கு வருகின்ற ஆபத்துகளை நீ தடுக்க போகிறாயா? உனக்கு உணவுக்கு தேவையில்லை என்கிற போது எங்கள் உணவு தேவையை நீ பூர்த்தி செய்வாயா? உன்னால் உண்ண முடியுமா? உனக்கு ஏதேனும் சந்தோஷம் முடியுமா? உன்னால் இயங்கத்தான் முடியுமா? இடம் விட்டு நகரத்தான் முடியுமா? உனக்கு என்ன முடியும்? உனக்கு எந்த சக்தியுமே கிடையாது. அப்படி இருக்க எல்லா சக்திகளையும் பெற்றவனாக உன்னை நம்புகிறார்களே என்று அந்த சிலைகளோடு பேசிக்கொண்டே போவார்கள். இடையிலே தண்ணீர், அது வாய்க்கால், அந்த தண்ணீரை கடக்க வேண்டும் என்றால் சொல்லுவார்கள், காலையிலிருந்து மாலை வரை இவ்வளவு வெயிலிலே நடந்து விட்டோம், எனக்கும் தாகிக்கிறது என்கிற போது உனக்கும் தாகிக்கத்தானே செய்யும், கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்க என்று ஒரு பக்கத்தை அப்படியே தண்ணியில வைப்பாங்க. கொஞ்ச நேரம் விட்டுருப்பாங்க. பார்த்தா யாரையுமே காணும். எங்கே போனீர்கள் நீங்கள் எல்லாம்? உடனே மறுதட்டை அப்படியே தண்ணியில வைப்பார்கள். அதுவும் கரைந்து ஓடிவிடும். கரைந்து ஓடிவிடக்கூடிய நீங்களா இறைவன்? உடனே வெறுதட்டோட போவாங்க. தாயும் தந்தையும் சந்தோஷத்திலே, சென்ற எல்லா சிலைகளையும் விற்று விட்டாயா? எங்கே விற்றேன்? எல்லாம் தண்ணீரிலே கரைந்து போனது. கரைந்து போகக்கூடிய ஒன்றையா நீங்கள் இறைவனாக நம்பி வணங்குகிறீர்கள்? என்ன காரியம் செய்துவிட்டு வந்தாய்? நீ சம்பாதிக்கவும் இல்லை, அதே நேரத்தில் இறைவனை கரைத்து விட்டு தண்ணீரிலே கரைத்து விட்டு வந்திருக்கிறாய். அன்று கரைத்ததுதான் இன்று வரையிலும் கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரையிலும் கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி கரைத்தார்கள். இதற்கு எந்த லாபமும் தர சக்தி இல்லை, எந்த நஷ்டங்களும் தருவதற்கு சக்தி இல்லை, இது தண்ணீரிலே கரைந்து போவதற்குத்தான் என்று விளங்கி செய்தார்கள். ஆனால் இன்னும் போய் கரைக்கிறார்கள். விளக்கமே அவர்களுக்கு வரவில்லை. அவர்களுடைய தெளிவே அவர்களுக்கு ஏற்படவில்லை. உள்ளம் அவர்களுக்கு திறக்கவே இல்லை. கண்ணால் பார்த்து கைகளினால் செய்து தானே உருட்டி புரட்டி எடுத்து அதை உலர வைத்து அதற்கு அழகு வர்ணம் பூசி எல்லாவற்றையும் செய்து பிறகு அதனிடத்திலேயே எனக்கு ஒரு வீட கொடு என்று கேட்டால் எப்படி கொடுக்கும்? ஆனால் நம்பிக்கை என்பதை ஒன்றுமே செய்திட முடியாதல்லவா? கொஞ்சம் நெஞ்சமா டன் கணக்கிலே லட்டினால் செய்யப்பட்டது, டன் கணக்கிலே கேக்கினால் செய்யப்பட்டது, டன் கணக்கிலே தேங்காய், அந்த தேங்காயிலேயே செய்யப்பட்டது. திடீரென பார்த்தால் டன் கணக்கிலே கொண்டு வந்து இளநியிலேயே செஞ்சு எங்க சாப்பிடுகின்ற எல்லா வஸ்துகளையும் அந்த காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய பயணத்திலே சிலைகளை எடுத்துச் செல்வது வழக்கத்திலே இருந்தது. அப்படி எடுத்துச் செல்லும் போது அந்த சிலைகளை இனிப்புள்ள சிலைகளாகவே கொண்டு செல்வார்கள். இப்படி சத்து மாவு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மாவை தான் கொஞ்சம் உருட்டி பரட்டி அழகான சிலைகளாக தயாரித்து கொண்டு போவார்களாம். கொண்டு போய் அங்காங்கே எங்கே தங்குகிறார்களோ அங்கெல்லாம் தலைமாட்டிலே வைத்து எங்களை பாதுகாக்க வேண்டும். புரிகிறதா? நாங்கள் இரவு உறங்க போகிறோம், உறக்கத்தில் வைத்து யாரிடம் எங்களை தாக்க வந்தால் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் உறங்குவார்களாம். மறுநாள் காலையில் எழுந்த மாத்திரத்தில் கபகபகம் என்று பசிக்கிறது, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, உன் கையை சாப்பிட்டுக் கொள்ளவா என்று கையை பிடித்து இழுத்து ஒடித்து சாப்பிட்டு விடுவார். இன்னொரு கை, இன்னொரு, இப்படியே அங்க அவயங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு திரும்புகிற நேரத்தில் யாரையும் கொண்டு வராமல் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படியெல்லாம் இன்றும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. தெளிவை அல்லாஹ் தான் ஏற்படுத்த வேண்டும். பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை பார்த்தார்கள். இரவு நேரத்திலே மினிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஹாதா ரப்பி, இதுதான் என் ரப்பு என்றார்கள். மினிக்கிக் கொண்டிருக்கிற நீதான் என் ரப்பாக இருக்க முடியும் என்றார்கள். ஜொலிக்கின்ற ஒன்றுதானே ரப்பாக இருக்க முடியும். ஆனால் ஃபலம்மா அஃபலத், அது எப்பொழுது காலையிலே காணாமல் போனதோ, இது என் ரப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை, காணாமல் போகின்ற ஒன்று என் ரப்பா. பிறகு பார்த்தால் சூரியன் வந்தது, சந்திரன் வந்தது. சூரியனை பார்த்த ஹாதா அக்பர், ஹாதா ரப்பி, ஹாதா அக்பர், இது என்னுடைய ரப்பு, சாதாரண ரப்பு அல்ல, பெரிய ரப்பு என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
ஆனால் அதுவும் மாலையிலே மறைந்து போன நேரத்தில், இப்படி மறைந்து போகின்ற நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் என்ன, மறையலாமா? நீ மறைவது நியாயமா? நீ மறைந்தால் ரப்பாக இருக்க முடியுமா? நீ எனக்கு ரப்பல்ல என்று சொல்லிவிட்டார்கள். சந்திரனை பார்த்தார்கள், மறைந்தது. சூரியனை பார்த்தார்கள், மறைந்தது. நட்சத்திரங்களை பார்த்தார்கள், மறைந்தது. எல்லாவற்றும் மறைந்து போன போது சொன்னார்கள், இவைகள் எல்லாம் என் ரப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னே வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். இந்த வானங்களையும் பூமிகளையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற அந்த இறைவனின் பக்கம் என் முகத்தை முன்னோக்குகிறேன். நான் வேறு யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டேன். நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்ல என்று சொல்லி அந்த வாக்கியத்தை இன்றும் கூட தொழுகையிலே முதலில் சொல்லிவிட்டு சலாவை ஓதுகிறோம். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்கள், கொஞ்சமா நஞ்சமா அவர்கள் பட்ட கஷ்டங்கள். பிறகு நம்ரூதுக்கு தெரிகின்றது இப்படி ஒரு சிறுவர் அழைத்து கொண்டிருக்கிறார் என்று. வயது 15 தொடங்கிய அந்த இறை தேட்டம் 26 வயதாக ஆகிற நேரத்திலே எந்த அளவுக்கு அதிலே பக்குவம் ஏற்பட்டிருக்கும் நினைத்து பாருங்கள். 15 வயதிலே ஏற்பட்ட தேட்டம், அல்லாஹ் யார் அல்லாஹ் யார் அல்லாஹ் யார் என்று தேடிக்கொண்டிருந்த தேடல் அவர்களுக்கு அல்லாஹ் முழுமைப்படுத்தி தந்தான். இப்படி அவர்களுடைய தேடல் இருக்கிறது என்று நம்புவதற்கு தெரிகிறது. அதற்கு அல்லாஹ் ஒரு காரணத்தை உருவாக்கினான். அது என்ன? ஊருக்கு வெளியிலே திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாவுக்கு அனைவரும் சென்று விட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போகவில்லை. ஏன் நீங்கள் வர மறுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏன் நீங்கள் வர மறுக்கிறீர்கள்? இல்லை, இன்னி சக்கீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்றார்கள். ஆனால் உண்மையிலேயே உடல் நோய் அல்ல, உள்ளத்தில் ஏற்பட்ட நோய். உள்ளத்தில் உள்ள நோய். அது என்ன? நீங்கள் செய்வது குற்றம். அந்த குற்றத்தை என்னால் சரி செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு தானியத்தை போதிக்க முடியவில்லையே, என் சொல்லை நீங்கள் கேட்க மறுக்கிறீர்களே, எனக்கு புரிந்துவிட்ட ஒன்று உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? இந்த கவலை நோய் உள்ளத்திலே இருந்தது. அதை வைத்து சொன்னார்கள், இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன். ஆனால் பின்னால் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார்கள், என்னதான் இருந்தாலும் அது வெளிரங்கத்தில் பொய்தானே என்றார்கள். உள்ளங்கத்திலே உண்மையாக இருந்தாலும் அது வெளிரங்கத்திலே வார்த்தை ரீதியாக பார்த்தால் நான் பொய் சொன்னதாகத்தானே ஆகும். எனவே நான் அல்லாஹ்வை சந்திக்க பயப்படுகிறேன் என்றார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள்! இத்தனைக்கும் ஹலீலுல்லாஹ் என்கிற பட்டத்தை பெற்ற விருந்தரை நினைத்து பார்க்கிறோம். அங்கே அனைவரும் திருவிழாவுக்கு சென்றுவிட இங்கே பார்த்தால் ஊருக்குள்ளே மிக பெரும் சிலைகள். அந்த சிலைகளுக்கெல்லாம் தலையாய மிகப்பெரிய சிலை. இப்பொழுதும் கூட 60 அடியிலே ஊருக்கு வெளியிலே நடு முச்சந்தியிலே 4 சந்துகள் சந்திக்கிற இடத்தில் நிறுத்தி வைத்திருப்பார்கள். இதுதான் இந்த ஊரையே பாதுகாக்கிறது என்பார்கள். மிகப்பெரிய சிலை. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், நீ பார்த்து கொண்டே இரு, நான் என்ன செய்கிறேன் பார் என்று. அனைத்தையும் உடைத்து அதனுடைய கோடாலியை கழுத்திலே மாட்டி விட்டார். ஊர்க்காரர்கள் எல்லாம் ஊருக்குள்ளே திரும்பி வந்த போது இப்ராஹிம் என்று ஒரு வாலிபர் சுற்றி கொண்டு திரிகிறார். அநேகமாக அவர்தான் இதை செய்திருப்பார். உடனே அவரை கொண்டு வாருங்கள் சபைக்கு. எல்லோரும் பார்க்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கும் போது, அந்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், ஓ இப்ராஹிமே, எங்களுடைய தெய்வங்களோடு நீங்கள் தான் இப்படி நடந்து கொண்டீர்களா? உடனே சொன்னார்கள், கால் பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலூஹும் இன் கானூ யன்தகுன். கோடாரி எங்க தொங்குது கொஞ்சம் பாருங்கள். கோடாரி நான் செய்யவில்லை என்று சொல்லாமல் கோடாரி எங்கே தொங்குகிறது பாருங்கள், அதனிடத்தில் கேளுங்கள், அதுதான் பார்த்து கொண்டிருந்ததே. எல்லோருக்கும் இந்த அளவுக்கு சின்ன கண் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணை வைத்துத்தானே நீங்களே உருவாக்குகிறீர்கள். அதுதான் மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறதே, கேளுங்களேன். உடனே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அனைவரும் சென்றார்கள், அனைவரும் திரும்பி வந்தார்கள். அதனிடத்தில் கேட்க சொல்கிறீர்களே, அது என்ன சொல்லும் என்று கேட்டார்கள். அதைத்தானே நானும் சொல்லுகிறேன். கால அஃதஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉகும் ஷைஅன் வ லா யதுர்ருகும் உஃபில் லகும். எந்த பிரயோஜனத்தையும் தர முடியாத, எந்த லாபத்தையும் தர முடியாத, எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒன்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்லாஹ்வை விடுத்து என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது நம்ரூத் மன்னன் சொன்னான், காலு ஹர்ரிகுஹு,
வன்சுரு ஆலிஹத்தக்கும் இன் குன்தும் ஃபாஇலின். ஏற்றுங்கள் நெருப்பை, மூட்டுங்கள் நெருப்பை, எல்லா கட்டைகளையும் ஒன்று சேருங்கள். 1 மாத காலம் எரிந்தது, அதிலே அவரை பொசுக்கி விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிற ஒரு தனி மனிதரை பொசுக்குவதற்கு இத்தனை கட்டைகள் எல்லாம் தேவையே இல்லை. இத்தனை நாட்கள் அது எரிந்து அது கனலாக மாற வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் அல்ல, அவர் தனி மனிதர் அல்ல, ஒரு உம்மத்தை கொண்டு போய் போட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் என்கிற ஒரு மனிதர், அவர் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு உம்மத் என்கிறார். எனவே தான் அவன் இவ்வளவு பெரிய நெருப்பை மூட்டினான். இப்ராஹிம் என்கிற ஒரு தனி மனிதரை போடுவதற்கு இது போதாது. காரணம், அவர் தனி மனிதர் அல்ல. அவர் யார்? அவர் ஒரு உம்மத், அவர் ஒரு சாதாரண தனி மனிதர் அல்ல. எனவே மூட்டுங்கள் நெருப்பை என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடுவதற்காக 1 மாத காலம் மூட்டப்பட்ட அந்த நெருப்பு, அதிலே அவர்களை போடுவதற்கு முன்பாக ஆடைகளை எல்லாம் களைந்து அவர்களுக்கு சுவனத்தின் ஆடையை கொண்டு வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அவர்களுக்கு போடப்பட்ட அந்த சுவனத்த ஆடை மேலே இருந்தது. அந்த நிலையில் தான் அவர்கள் உள்ளே போடப்பட்டார்கள். அப்படி போடப்படுகிற நேரத்திலே, உங்களுக்கு ஏதாவது தேவையா, உதவி வேண்டுமா? ஆங்காங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாமா? உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா? வேற உபத்திரியுமே தேவையில்லை. உதவி என்று சென்றால் பிரச்சனையாகிவிடும். எனவே அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உதவி போட்டு போதும் என்று நாம் வந்து விடுகிறோம் அல்லவா? யாரும் இந்த உலகத்திலே உதவி செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சென்றால் அங்கே பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி ஏற்பட்டுவிடும். அல்லாஹ், நீ எனக்கு உதவி செய், அது போதுமானது. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் ஜிப்ரீலை பார்த்து, நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்றார்கள். நீங்கள் எதற்காக இங்கே குறுக்கிடுகிறீர்கள்? எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உள்ளது. என்னை படைத்தவனும் அல்லாஹ்தான், என் விரோதியை படைத்தவனும் அல்லாஹ்தான். ஒருவனுக்கு ஒருவன் விரோதியாக செயல்பட்டால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்கள், நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அல்லது அவருக்கு நம்மை பிடிக்கவில்லை என்றால் இந்த பிடிக்காத நிலையை ஏற்படுத்தியது அல்லாஹ் என்று புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒருவரை பிடிக்கிறது, அவருக்கு நம்மை பிடிக்கிறது என்றால் இந்த மஹப்பத்தை ஏற்படுத்தியவன் யார்? அல்லாஹ் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எவரும் எவருடைய உள்ளத்திலேயும் மஹப்பத்தை உண்டாக்க முடியாது. எவரும் எவரிடத்திலேயும் வெறுப்பாக நடக்க முடியாது. அல்லாஹ் ஏற்படுத்தினாலே தவிர. அப்படி என்றால் அந்த வெறுப்பு அல்லாஹ் ஏற்படுத்திய வெறுப்பு என்கிற போது, ஜிப்ரீலே நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? என்னை படைத்தவன் அல்லாஹ், நம்முருதை படைத்தவனும் அல்லாஹ் என்கிற போது, எங்கள் இருவருக்கு மத்தியிலே வெறுப்புகளை ஏற்படுத்தியவனும் அல்லாஹ் என்கிற போது, நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? நீங்கள் போங்கள், என் ரப்பு எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்று சொன்ன வார்த்தை முதலாக இந்த உலகத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு வானத்தை பார்த்து சொன்னார்கள், ரப்பே, இங்கே நான் தனியாக சிக்கிக் கொண்டிருக்கிறேன், நானும் வாஹிதாக இருக்கிறேன். நீ அங்கே தனியாக இருக்கிறாய், நீயும் வாஹிதாக இருக்கிறாய். இங்கே நான் தனியாக இருக்கிறேன், அங்கே நீ தனியாக இருக்கிறாய். எங்களுக்கு மத்தியில் நடைபெறுகின்ற நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த வாக்கியங்களும் வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய அர்ஷை உலுக்கின. அல்லாஹ் சொன்னான், குல்னா, நாம் சொன்னோம், யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். ஓ நெருப்பே, கனல் விட்டு எரிகின்ற நெருப்பே, கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு குண்டமே, நீ அப்படியே சுவனமாக மாறிவிடு, நீ குளிர்ச்சியாக மாறிவிடு. அதே நேரத்தில் இப்ராஹிமுக்கு இதம் தருகின்ற குளிர்ச்சியாக மாறு. நீ பர்ஃப் நஹி பன் ஜானா, பர்ஃப் நஹி பன் ஜானா, ठंडा हो जा. நீ குளிர்ச்சியாகி விடு, ஆனால் கட்டிகளாக மாறிவிடாது. எந்த கட்டிகளாக? தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா, அந்த அளவுக்கு பனிக்கட்டிகளாக, ஐஸ் கட்டிகளாக நீ மாறிவிடாதே, அது ஆபத்தை ஏற்படுத்தும். என் ஹலீலுக்கு நீ குளிர்ச்சி தருகின்ற, இதம் தருகின்ற குளிர்ச்சியாக மாறிவிடு. யாரெல்லாம் இந்த ஆயத்தை தன் வாழ்நாளிலே ஓதிக்கொண்டே இருப்பார்களோ அவர்களது வாழ்க்கையில் உள்ள டென்ஷன்களை அல்லாஹ் குறைத்து அவர்களது வாழ்க்கை முழுக்க குளிர்ச்சிப்படுத்தி விடுவானாம்.
இந்த ஆயத்தை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். காலையும் மாலையும் குறைந்தது ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு 3 தடவையாவது சொல்லிக் கொள்ள வேண்டும். யா நார் கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், யா நார் கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹீம் என்று ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு அழகான வாழ்க்கையை தந்தான். அங்கிருந்து சூழமாக உள்ளே இருந்து வெளியே வந்தார்கள். 7 நாட்கள் இருந்தார்கள் என்று ஒரு ரிவாயத், 1 வாரம் இருந்தார்கள் என்று இன்னொரு ரிவாயத், 40 நாட்கள் உள்ளே இருந்தார்கள் என்று இன்னொரு ரிவாயத். ஆனால் வெளியே வந்த மாத்திரத்தில் எந்த வகையான கஷ்டமும் இல்லாமல், ஒரு சின்னதொரு கரி ஏற்படாமல், ஒரு சின்னதொரு கீறல் ஏற்படாமல் அப்படியே முழுமையாக தரோதாசா வெளியே வந்த போது பார்த்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள். எந்த அளவுக்கு ரிவாயத்தில் வருகிறது என்றால், அரசனின் மகள் ஈமானை ஏற்றுக்கொண்டார். அப்படி அந்த ஈமான் கொண்டவர்களிலே சாராவும் இருந்தார்கள். அந்த ஈமான் கொண்டவர்களிலே ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருந்தார்கள். அப்படி ஈமான் கொண்டு வெளியே வந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹீ சாலிமாக வெளியே வந்ததற்காக நெருப்பை மூட்டிய நம்ரூத் 4000 மாடுகள் குர்பானி கொடுத்தார். யாருக்காக யார் குர்பானி கொடுப்பது? தானே மூட்டி விட்டு நெருப்பை, அந்த நெருப்பிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு விட்டு, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹீ சாலிமாக வெளியே வந்தார்கள் என்று அரண்டு போய், பயந்து போய், எத்தனை மாடுகள்? 4000 மாடுகளை குர்பானி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல போய் சொன்னாங்க, உன் குர்பானி ஒரு மாடு கூட கபூல் இல்லைன்னு சொன்னான். உன்னுடைய ஒரு குர்பானி கூட கபூல் இல்லை. ஆச்சரியத்தில் உரைத்தான், ஏன் அப்படி சொல்கிறாய்? முதலில் என்னை ஏற்றுக்கொள், என்னை அனுப்பிய ரப்பை ஏற்றுக்கொள், பிறகு உன் குர்பானி கூடும். அப்படி என்றால் நமது குர்பானி கூட வேண்டும் என்றால் அல்லாஹ் மீது நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அனுப்பி வைத்த ரசூலின் மீது நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அவர்களது சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலுடைய மஹப்பத் கல்விலே இருக்க நமது குர்பானி நடக்க வேண்டும். அந்த குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று தெரிகின்றது. இதுதானா சோதனை? இதற்கு பிறகுள்ள சோதனை சாதாரண சோதனை அல்ல. அந்த சோதனையில் வந்ததுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தியாக திருநாள், பக்ரீத் பெருநாள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். மீதமுள்ளதை நாளைய தினம் சுருக்கமாகவும் கல்விலே பதியும் வகையிலேயும் நிச்சயமாக சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பிணைந்த பெரியோர்களே, இங்கே பாண்டிச்சேரியிலே பக்கத்திலே ஒரு 90 இஸ்லாமிய குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு சின்னதொரு ஏரியாவிலே அவர்கள் மட்டும் தொழுவதற்காக, ஏனென்றால் அவ்வளவுதான் ஏழை ஜனங்கள், அந்த இடத்திலே ஒரு பள்ளியை உருவாக்கினார்கள். ஆனால் இன்று மக்கள் பள்ளி பெருகிவிட்ட காரணத்தால் அந்த பள்ளி போதவில்லை என்று மேலே ஷீட் அமைத்து அதிலே தான் தொழுகை நடந்து கொண்டிருந்தது. அதை கட்டிடமாக கட்டிக்கொள்ளலாம், மழை நேரங்களிலே சிரமமாக இருக்கிறது என்று நமது பள்ளியை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் அதை நமது ஈமானுக்கு சாட்சியாக ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.